நடிகர் ரவி மோகனும் சிங்கர் கெனிஷா பிரான்சிஸும் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் கல்யாணத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்தது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் விவாகரத்து தொடர்பா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிற இந்த நிலையில ரவியும் கெனிஷாவும் சேர்ந்து பொதுவெளியில வந்தது பலரையுமே அதிர்ச்சியிலையும் குழப்பத்திலையும் ஆழ்த்தியிருக்கு. விவாகரத்து வேணும்னு ரவி கேட்க விவாகரத்து கொடுக்க முடியாதுன்னு ஆர்த்தி அதை மறுக்க, இதுக்கு இடையில கெனிஷாவும் ரவியும் நெருக்கமா பழகி வராங்கன்னு சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. இதை தொடர்ந்து ரவி மோகனும் கெனிஷாவை இப்படி பொதுவெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ஆர்த்தியும் வீண் பழிகள் குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சுமத்தினாலும் என்கிட்ட உண்மை இருந்தும் பசங்களுக்காக மௌனமா இருந்தேன். இப்போ அதே பசங்களோட எதிர்காலத்துக்காக நான் பேசுறேன். ரவியும் நானும் சேர்ந்து கட்டின வீட்டுல இருந்து பேங்க் மூலமா அழுத்தம் கொடுத்து எங்களை வெளியே போக சொல்றாரு. ஆனா என்ன பணத்தாசை பிடிச்சவங்கன்னு சொல்றாங்க. 18 வருஷமா நான் காதலிச்சு நம்பி கல்யாணம் பண்ண ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்காக இப்போ எங்களை விட்டும் அவரோட கடமைகளை விட்டும் போயிட்டாரு. பசங்க அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்னோட போன் கால் மெசேஜஸ்னு எதுக்குமே பதில் இல்ல. நேர்லயும் சந்திக்க முடியல. பசங்களையும் கண்டுக்கிறது இல்ல. நான் ஒரு பொண்ணாவும் பேசல, பாதிக்கப்பட்டவளாவும் பேசல, ஒரு தாயா பேசுறேன். அப்பா அப்படிங்கிறது வார்த்தை இல்ல, அது கடமை. டிவோர்ஸ் சட்டப்படி வர வரைக்கும் என் பேருக்கு பின்னாடி ரவி அப்படிங்கிற பேர் இருக்கும். சட்டப்படி எங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் மீடியாஸ் என்ன முன்னாள் மனைவின்னு குறிப்பிட வேண்டாம். என்னோட பசங்களுக்காக நான் தொடர்ந்து இதுக்கு எதிராக போராடுவேன் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு ஆர்த்தி பேசியிருந்தாங்க. இவங்களுக்கு ஆதரவா ராதிகா மற்றும் குஷ்புவும் பதிலளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இதுல சம்பந்தப்பட்ட கெனிஷா ஆர்த்திக்கு மறைமுகமா பதிலடி கொடுக்கிற வகையில அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்னு ஆதரவா இருக்கிற பார்ட்னர், அப்படி இல்லைனா பார்ட்னரே வேணாம்னு இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கோட்டை ஷேர் பண்ணி ஆர்த்தி அவங்க கணவர் ரவிக்கு சப்போர்ட்டிவா இல்ல அப்படின்னு மறைமுகமா குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஒரு குழப்பமான மனநிலைக்கு எப்போதுமே ஆண்கள் அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. அவங்க மனசு அமைதியை தரக்கூடிய ஒரு பெண் பக்கம் தான் சாயும். அந்த பெண் அவங்களோட பலத்தோட போட்டி போடாம அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இருந்தா ரெண்டு பேருமே ஒருத்தரோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆர்த்தி ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கிற ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா குறிப்பிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு பெண் அனுப்பின ஒரு மெசேஜையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த மெசேஜ்ல அந்த பெண் கெனிஷா கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹாய் கெனிஷா, நீங்க ஓகேன்னு நம்புறேன். ஆர்த்தி வலிமையான அம்மான்னு சொல்லி விக்டிம் கார்டு பிளே பண்ண உடனே எல்லாருமே உங்களை மோசமா பேசிட்டு வராங்க. ஆர்த்தி வேணும்னே உங்களோட மற்றும் ரவியோட மரியாதையை கெடுக்கிற விதமா இதெல்லாம் பண்றாங்க. அவங்களோட இந்த பிஆர் ஒர்க் எல்லாம் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்காது. சீக்கிரமே உண்மை முகம் வெளியே வரும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அவங்களோட சிம்பத்தியை நம்பிட்டாங்க. கெனிஷா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அவங்கள இக்னோர் பண்ணிருங்க. நீங்களும் ரவியும் உங்களோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் உங்களை மாதிரி ஒரு சுதந்திரமான பெண் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில பெண்கள் அவங்க அம்மா பணத்தையும் கூட இருக்கிறவங்க பணத்தையும் உறிஞ்சு வாழ்றாங்க. எல்லாருக்குமே ரவி எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது தெரியும். நீங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்லி கெனிஷாக்கு ஆதரவாகவும் ஆர்த்தியை தாக்கி மெசேஜ் பண்ணிருக்காங்க. கெனிஷா இத அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி, எனக்கு இப்படி நிறைய மெசேஜஸ் வருது, ஆனா இந்த மெசேஜ் எனக்குள்ள பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஆர்த்திக்கு எதிராக வந்த மெசேஜை ஷேர் பண்ணி வெளிப்படையாவே ஆர்த்தியை தாக்கியிருக்காங்க. கெனிஷா மற்றும் ரவி மோகன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு முதல்ல செய்திகள் வெளியானப்போ ரவி மோகன், கெனிஷா ஒரு ஹீலர், நான் அவங்களோட ஒரு பேஷண்ட், அவங்க எனக்கு ஒரு நல்ல நண்பர், அதை தாண்டி எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப பொதுவெளியில அவங்கள கூட்டிட்டு வராரு. கோர்ட்ல இவங்களோட விவாகரத்து வழக்கு போயிட்டு இருக்கிற நிலையில ரவியோட இந்த செயல் அவருக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும்னு நெட்டிசன்களும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.